சைவர்களுக்கு 3 புராணம் சிறப்பு என்று சொல்வார்கள். ஒன்று திருவிளையாடல் புராணம், இன்னொன்று பெரிய புராணம், மூன்றாவது இந்த கந்த புராணம். சிவபெருமானுக்கு வலது நேத்திரம் சூரியன், இடது நேத்திரம் சந்திரன், இது அக்னி. இப்போ சைவர்களுக்கு வலது நேத்திரமாக இருக்கக்கூடிய அந்த சூரியன், அந்த சூரியகுல வம்சம் சோழர்கள், இந்த சோழ நாட்டிலே இருந்த சிதம்பரத்தை ஒட்டி எழுந்த பெரிய புராணம், அது வலக்கன். இடக்கன் சந்திரன், சந்திர வம்சத்தை சார்ந்தவர்கள் பாண்டியர்கள். அந்த பாண்டிய நாடாக இருக்கக்கூடிய திரு ஆலவாயிலே நிகழ்ந்த திருவிளையாடல்கள் கொண்டது திருவிளையாடல் புராணம். அது இடது நேத்திரத்தில். மூன்றாவது மிகச் சிறப்பான இந்த அக்னி நேத்திரம், நெற்றிக்கண், அதிலிருந்து தோன்றியது தான் கந்த புராணம். எனவே நெற்றிக்கண்ணுக்கு சமானமானது கந்த புராணம். புராணங்கள் 18 என்பார்கள், அதில் 10 சிவபுராணங்கள். அந்த சிவபுராணத்திலே சிவரகசிய காண்டும் என்று சம்மிதை என்று சொல்லக்கூடியதிலே வருவது தான் இந்த கந்த புராணம். லட்சம் கிரந்தங்களை உடையது அது. யார் ஒருவர் கந்த புராணத்தை ஓதுகிறார்களோ, ஓத கேட்கிறார்களோ, அந்த புராணத்தை கேட்கிறார்களோ, அவருடைய வினைகள் எல்லாம் பொசுங்கி சாம்பலாக போகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வல்லமை உடையது கந்த புராணம்.